अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्ते भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनी व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। இந்திரயாணி நதிக்கரையில் மாவலி ஞானேஸ்வர மகாராஜன் அருளால் என்று அவர் எழுதிய சந்தேவ பசாஸ்தி என்ற நூலில் 24வது சாரி 14 ஓவிகள் நம்ம இல்லையே 18 சூசினாங்கண்ணா. 18 ஸ்லோகங்கள் ஏற்கனவே நாம் முடித்து விட்டோம். இன்று நாம் 19வது ஸ்லோகம் நாம் இன்னைக்கு பார்க்கணும். சரி, 18 நேற்று நம்ம 17 18 பார்த்தோம். அது கொஞ்சம் டஃபா நமக்கு இருந்தது. அதாவது பர்டிகுலர்லி காண்பவன் காட்சி காணுதல் அப்படிங்கிற இந்த திரிபுடியை அவர் கொண்டு வந்திருந்தார். அப்போ அந்த 18ல இட்ஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அப்போ இந்த மூணையும் கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்லி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்னன்னா, இந்த மூணையும் கடந்து ஒன்று இருக்கின்றது, அதுவே பரம்பொருள், அதுவே பரபிரம்மம், அந்த பரபிரம்மே உண்மை சத்தியம். ஆனால் அதுவே இந்த மூன்றுமாக இங்கே இருக்கின்றது, தோற்றமளித்துக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். அந்த ஒரு விஷயத்தை தான் அடுத்தடுத்து இன்னொரு 10-15 ஸ்லோகத்துக்கு ரொம்ப டீட்டெயிலாக எடுத்துட்டு போறார். இந்த காண்பவன் காட்சி காணுதல் அப்படிங்கிற அந்த பேசிஸ்ல இருந்து இந்த இதை எடுத்துட்டு போறாங்க. ஸோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ரொம்ப சிம்பிள். நம்ம அத்வைத சித்தாந்தத்துல நமக்கு பிரம்ம சைதன்யம், ஈஸ்வர சைதன்யம், ஜீவ சைதன்யம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த அடிப்படையில பார்க்கும்போது அந்த பிரம்ம சைதன்யம் என்பது மாயை கடந்த நிலையில் இருப்பதற்கு நாம பேரை கொடுத்திருப்போம். ஆனா மாயைக்கு உள்ள இருக்கக்கூடிய சைதன்யத்திற்கு நம்ம ஈஸ்வர சைதன்யம், ஜீவ சைதன்யம்னு பேரை கொடுப்போம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரி, அப்போ இந்த காண்பவன் காட்சி காணப்படும் பொருள் இவைகள் எல்லாம் எதற்குள் வருகின்றன அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த மாயைக்குள்ளதான் வரும் இல்லையா? மாயை கடந்த நிலையில இந்த 3 வர்றதுக்கு சான்ஸே இல்லை. அந்த மாயைக்குள்ளதான் இந்த 3 வருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த 3ம் எது உருவாக்குகிறது அப்படின்னு சொன்னா, பிரபிரம்ம சைதன்யமான அந்த ஒன்றே தான் தன் நிலையை மாறாமலேயே மாற்றாமலேயே அது அதுவாகவே இருந்து கொண்டிருக்கும் போதே, அதாவது இது 3ஆ மாறுகின்ற நிலையில அது மாறிடுச்சுன்னு நீங்க நினைச்சிடக்கூடாது, அது பாதிச்சிடுச்சுன்னு நினைச்சிடக்கூடாது. அது எல்லளவும் பாதிக்காமலேயே ஆனால் அது 3ஆக தோற்றமளித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம 18ல நம்ம பார்த்தோம். சரியா? தானே அது? ஆமா. ஸோ இப்போ 19 அப்படிங்கிற விஷயத்துல நம்ம என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். Just as there is nothing but thread inside or outside and not, this trio should be known as being without threeness. It is all one. ஈஸியாக தான் இருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஒரு நூலின் முடிச்சிற்கு உள்ளேயும் வெளியேயும் நூல் மட்டுமே இருப்பது போலே இந்த முற்புடியும் வேர் அல்ல, அது பிரிக்க முடியாத ஒன்றே. ஒரு நூலை வச்சு ஒரு முடிச்ச போடுங்க, ஓகேவா? ஒரு முடிச்சு போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏதோ சம்திங் கொஞ்சம் பெருசாயிடும். நூல் கொஞ்சம் தடியா தெரியும். இப்போ அந்த நூலுக்குள்ள ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இருக்க போறது இல்லை. வெளியே ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டாலும் ஒன்றும் இருக்க போறது இல்லை. சரியா? இப்போ நூலின் முடிச்சிற்கு உள்ளேயும் வெளியேயும் நூல் மட்டுமே இருப்பது போல் இந்த முப்புடியும் வேறல்ல, அது பிரிக்க முடியாத ஒன்றே என்ற ஒரு விஷயத்தை அப்படிங்கிற மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி, இப்போ இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? இப்போ காண்பவன் காட்சி காணுதல்,
இது நம்ம நிதர்சன அனுபவம். எதுல? மாயைக்குள்ள. இப்போ நான் யார் அப்படின்னா, நான் பேசுபவன். நீங்கெல்லாம் யாருன்னா கேட்பவர்கள். அப்புறம் இந்த பேசுபவன், பேச்சு, பேசப்படும் பொருள் அப்படிங்கிறது பதிலா கேட்பவர்கள் அப்படின்னு வச்சுப்போம். சரியா? உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். வித்தவுட் த்ரீ தெர் cannot be an any action இல்லையா? இந்த உலக மாயைக்குள்ள இந்த மூன்று இல்லை அப்படின்னு சொன்னா இட் இஸ் இம்பாசிபிள் டு பிளே தி கேம் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இந்த திரிபுடிகள் இருக்கிறதுனால தான் இந்த கேமே நடக்குது அப்படிங்கிறது ஒரு சத்தியமான உண்மை. காண்பவன், காணப்படும் பொருள், காட்சி அப்படின்னு சொல்றோம். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த முப்புடியும் வேறல்ல, அது பிரிக்க முடியாத ஒன்றுன்னு சொல்லிடுச்சு. அதுதாங்க ஒரு பெரிய டஃப்பான ஒரு விஷயம். இப்போ நான் ஒருத்தனாவே இருந்தா பிளே நடக்காது. ஆனா நான் 3 ஆயிட்டா மட்டும்தான் பிளே நடக்க முடியும். ஆனா 3 ஆயிட்டேங்கிறதுனால நான் 3 ஆயிட்டேன்னு அர்த்தம் இல்ல. ஏன்னா அந்த 3ஆவும் நான் தானே இருக்கேன். நான் ஒருவனே அந்த 3மாக இருப்பதால் அங்கே 3 இருக்குன்னு சொல்லக்கூடாது என்ற ஒரு விஷயம் தான் இங்கே வலியுறுத்தப்பட்டிருப்பதாக நான் காண்கிறேன். சரியா? சோ நான் என்ன புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன் அப்படின்னா, இந்த மாயையே நம்ம சத்தியம் சத்தியம் நம்பிட்டு இருக்கோமா இல்லையா? ஏன் சத்தியம் சத்தியம் நம்புறோம் தெரியுமா? ஏன்னா நம்ம எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாமே வந்து அப்படியே தத்ரூபமாக நிஜம் போல தெரிகிறது. அந்த எக்ஸ்பீரியன்சஸ் தத்ரூபமாக நிஜம் போல தெரியறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? காரணம் இந்த திரிபுடி தாங்க. அது வேற, இது வேற, கேட்பவன் வேற, சொல்பவன் வேற, காணப்படும் பொருள் வேற, காண்பவன் வேற. இப்ப நான் ஒரு பொண்ணை பாக்குறேன்னா அந்த பொண்ணு வேற, நான் வேற. சோ அந்த வேறங்கிற அந்த ஃபீல் தானே நமக்கு அப்படியே நிதர்சனமா அப்படியே ரியலிஸ்டிக்கா ஒரு ஃபீலை கொடுக்குது நமக்கு. அப்போ அந்த செயல் அப்படி இப்படி இந்த செய்கின்ற செயல் எல்லாமே நமக்கு நிஜமாவே நமக்கு தெரியுது. இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிற இந்த பேச்சு அப்படிங்கிறது அப்படியே நீங்க நிஜமாவே நீங்க ஃபீல் பண்ணி ரிசீவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் நீ அப்படிங்கிற பேதம் இந்த முப்புடிகள் அப்படிங்கிறது இருக்கிறதுனால தானே இருக்கு. இது இல்லைன்னா how it is possible அப்படின்னு நமக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தோணுது. ஆனா பிரம்ம சத்தியம் என்ன சொல்லுது அப்படின்னா, அது ஒத்துக்குச்சு. என்ன ஒத்துக்குச்சு? ஆமாப்பா திரிபுடி இருக்குப்பா அப்படின்னு ஒத்துக்குச்சு. அந்த திரிபுடிகள் அப்படிங்கிறது வேற வேற இல்லைன்னு இப்ப சேர்ந்து சொல்லியிருக்கு. இந்த ஸ்லோகத்துல நான் தான் காண்கின்றேன். போன ஸ்லோகத்துல பரம்பொருள் ஒன்றே, பிரம்மம் ஒன்றே, அதுவே இங்கே இந்த மூன்றாக காண்பவன் காட்சி காணுதல் என்ற முப்படியை அதுவே உருவாக்குகிறது. தனக்குள்ளேயே உலகை காட்டுகிறது. தானாகவே இந்த முப்புடியாக அது மாறுகிறது அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. சரியா? அத இங்க இந்த எக்ஸாம்பிள்ல அவர் நமக்கு விளக்க ட்ரை பண்றது என்னன்னா, அப்படி 3ஆ மாறிடுச்சுன்றதுக்காக அது 3 இல்ல. ஒன்னே தான் இங்க 3ஆ இருக்கு. அது 3ஆ இருக்கும் போதும் அது ஒண்ணுதான். இதுதாம்மா எவ்வளவு நேரம் இந்த ஸ்லோகத்துல அவர் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. யாராவது ட்ரை பண்ணுங்க சம் எக்ஸாம்பிள்ஸ்ல. இப்போ இந்த உலகத்தை நீங்க அதாவது பேசுபவன், கேட்பவன், பேச்சு இது எல்லாமே ஒன்னா இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணினா சாத்தியமா? இப்ப இந்த உலகம் அப்படித்தான் இருக்குங்கிறாரே, இதை நீங்க எப்படித்தான் பார்க்க போறீங்களா? இதை எப்படி அனுபவிக்க போறீங்க? இத்தனை நாள நான் அனுபவிச்ச விதம் வந்து வேற. நான் வேற, நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு அனுபவிச்சோம். அதெல்லாம் எங்களுக்கு புரியுது. இப்ப இவர் பாட்டுக்கு புதுசா வேற மாதிரி என்னமோ பார்க்க சொல்றாரு. இந்த மூன்றையும் ஒன்னா பார்க்க சொல்றாருமா. சோ சிம்பிள். இந்த ஸ்லோகத்துல இந்த திரிபுடிகளை நீ ஒன்றாக பார் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது எப்படி பாக்குறதுன்னு யாராவது ட்ரை பண்ணுங்க. பார்க்க முடியுமா? எப்படி பாக்குறது? சுதா, முடியுமா? கண்டிப்பா பார்க்க முடியும். நான் பார்க்கணும். அதுக்கு பேருதான் ஞானமே. எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு கண்ணாடி முன்னாடி நான் நின்னுட்டு இருக்கேன். ஒரு ஒரு 3 கண்ணாடி இருக்கு அப்படின்னா, அதுல ஒரு கண்ணாடில நான்
ஒரு கண்ணாடியில வந்து அதுலயும் நான் தான் தெரியுறேன், இன்னொரு கண்ணாடியில பாக்குற அந்த காட்சியாவும் நான் தான் இருக்கிறேன், சோ பார்ப்பவனாவும் நான் தான் இருக்கிறேன். சோ இந்த மாதிரி நம்ம வந்து இங்க இருக்கிறதும் நான் தான், அங்கேயும் நான் தான் இருக்கிறேன், காணப்படும் பொருளாகவும் காட்சியாகவும். எதுக்கு அப்படின்னா ஜஸ்ட் விளையாட்டுக்காக, மாயைக்காக, ஜஸ்ட் அதெல்லாம் பொய் தோற்றம். உண்மையிலேயே இருக்கிற அப்படியே நானே எல்லா ரூபத்திலையும் எடுக்க முடியாது. சோ பொய் தோற்றமா எல்லாமா நானே அந்த கண்ணாடியில தெரியுற மாதிரி நானே இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நமக்கு ஒண்ணுன்னு புரிஞ்சாதான் நம்ம வந்து ஆனந்தமா அமைதியா ஆனந்தமாவே இருக்க முடியும், சொரூபத்திலேயே இருக்க முடியும் தான். இல்லாட்டி எல்லாரையுமே குற்றம் குறை பார்த்துட்டு கஷ்டப்பட்டுட்டு நம்மளும் கஷ்டப்பட்டுட்டு எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டே இருப்போம். ஸோ கண்டிப்பா எல்லாமே ஒன்னா பார்க்கணும், அதுவும் நான் தான் அப்படின்னு பார்க்கும்போதுதான் இன்னும் நமக்கு வந்து ஆனந்தமா இருக்கலாம். இந்த கண்ணாடி எக்ஸாம்பிள் இன்னொரு வாட்டி சொல்லு. 2 கண்ணாடியும் எங்கெங்க வச்சிருக்க? இல்ல எனக்கு முன்னாடி தானே நீங்க அன்னைக்கு சொன்னீங்கல்ல, ஒரு 100 கண்ணாடி இருந்தா 100 உருவமா நீங்க தெரியுறீங்கல்ல. ஓ, அந்த மாதிரி சொல்லிட்டியா? அந்த மாதிரிதான் இல்ல அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். இல்ல நம்ம இப்படி வைக்கலாம்னு நினைக்கிறேன். நீ சொன்னது எப்படின்னா 120 டிகிரிஸ், 120 டிகிரினா புரியுது இல்லமா உங்களுக்கு? அதாவது முக்கோணம் மாதிரி கற்பனை பண்ணுங்க. முக்கோணத்துல ஒரு முக்கோண எண்டுல ஒரு கண்ணாடியை வைங்க, இன்னொரு முக்கோண எண்டுல ஒரு கண்ணாடியை வைங்க, அண்டு இன்னொரு முக்கோணத்துல நீங்க நின்னுக்கோங்க. சரியா? சுதா சொன்ன எக்ஸாம்பிள் இருந்து நான் யோசிக்கிறேன். இன்னொரு முக்கோணத்துல நீங்க நின்னாச்சா? இப்போ நீங்க நிக்கிறதுனால நீங்க தான் பரபிரம்மம்னு வச்சுக்கணும். நீங்க தான் பரபிரம்மம், ஒரிஜினல். ஓகேவா? இப்போ காண்பவன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஒரு முக்கோணத்துல, இன்னொரு முக்கோணத்துல இன்னொன்னு பார்த்துட்டு இருக்கு. சரியா? இந்த முக்கோணத்துல இருக்கிற காண்பவனுக்கு அந்த முக்கோணத்துல இருக்கிறவன் காணப்படும் பொருள், அந்த முக்கோணத்துல இருக்கிறவனுக்கு காண்பவனுக்கு இந்த முக்கோணத்துல இருக்கிறவன் காணப்படும் பொருள். அப்படிங்கிற மாதிரி கற்பனை பண்ணா கூட சரியா வருமானு இமேஜின் பண்ணுங்க. வரும்னு தான் நினைக்கிறேன். ட்ரையாங்கிள்ல ஒரு ரெண்டு ட்ரையாங்கிள் எண்ட்ல 2 மிரர் வச்சுட்டேன். இந்த எண்ட்ல நான் இருக்கேன், என்னுடைய ரெஃப்ளெக்ஷன் ரெண்டுலயுமே பண்ணுமா? அப்ப இந்த கண்ணாடி அந்த கண்ணாடியை பார்க்குது, அந்த கண்ணாடி இந்த கண்ணாடியில் இருக்கிறது பார்க்குது. சோ இந்த கண்ணாடிக்கு இது காண்பவனா இருக்கும்போது அந்த கண்ணாடி காணப்படும் பொருள், அந்த கண்ணாடி காண்பவனா இருக்கும்போது இந்த கண்ணாடி காணப்படும் பொருளா இருக்கு. சரியா? அப்போ காண்பவனும் வந்துருச்சு, காணப்படும் பொருளும் வந்துருச்சு. ஆனா அங்க என்ன உண்மையிலேயே 2 இருந்ததா அப்படின்னா இல்ல. சோ அப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு சுதா சொன்னதை எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. சரியா? இது என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் என்ன கேட்டேன்? முடியுமான்னு கேட்டேன். ஏங்க முடியாது? முடியுங்க. எப்படிமா முடியும்னா சும்மா எல்லாம், ஐ மீன் மாயால முடியும், ஒரிஜினலாம் முடியாது, உண்மையில எல்லாம் முடியாது, ஒத்துக்கிறேன். உண்மையெல்லாம் எப்படி முடியும்? இருக்கிறது பிரம்மம் மட்டும்தான், அது இருக்கிறதே ஒண்ணுதான். ஒண்ணு வந்து உண்மையிலேயே 3ஆலாம் மாறாது, 3ஆலாம் வராது. ஆனா அந்த ஒண்ணு மாயால ஏன் வரக்கூடாது? எப்படி எனக்கு புரியலையேன்னு சொன்னா அந்த கண்ணாடி உதாரணத்தை கொண்டு வரதா வச்சுக்கோங்க. சரியா? மனம்ங்க தாங்க இங்க கண்ணாடிங்கிறது மனசு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா மேஜிக் காட்டுறதுக்கு இந்த மிரரை யூஸ் பண்ணா நமக்கு மேஜிக் டூல், மேஜிஷியன் டூல் என்னது? மைண்ட் இஸ் தி மேஜிக்னு சொல்றோம் இல்லையா? மனம் என்ற மாயை அப்படின்னு சொல்றோம். ஸோ தேர்ஃபோர் with the help of mind, with the help of thoughts, வெறும் எண்ணங்களை கொண்டு இந்த மாய உலகத்தை என்னால் உருவாக்க முடியும். அந்த மாய உலகத்தில என்னை நானே 3ஆக பிரித்து கொள்ள முடியும். நிஜமெல்லாம் வந்து நிச்சயமா பிரிக்க முடியாது, நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா மாயையா பிரிக்க முடியும் தானே என்று அவர் சொல்வதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அப்போ இங்க என்ன சொல்லியிருக்கு இந்த ஸ்லோகத்துல? பிரம்மம் ஒன்றேதான், அது திரிபுடிகளாக, அது தனக்குள்ளேயே தானே திரிபுடிகளாக விரிந்தது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் நூல் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு அந்த திரிபுடிகள் அப்படிங்கிறது தனித்தனி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இது சாத்தியமா அப்படின்னு கேட்டா, இந்த உலகத்துல நம்ம வாழ்க்கையில அனுபவிச்சுட்டு இருக்கும் போது இது வரைக்கும் நம்ம அப்படி அனுபவிக்கல. அதை அனுபவிக்கல அப்படிங்கிறதுக்காக நமக்கு நம்ம நிஜம்னு பார்த்துட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்ன அப்படின்னு கேட்டா, இது நிஜமே இல்ல, மாயையில தான் நாம தப்பா நிஜம்னு புரிஞ்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஆனா மாயால இது பாசிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் சொல்லியிருக்கா. புரியல அப்படின்னா நீங்க அண்ணா சொல்லுமா. இன்னொரு 2 எக்ஸாம்பிள் சொல்லலாமான்னு
இப்போ ஒரு தாய் வந்து வயித்துல குழந்தை இருக்கும்போது மட்டும் வெளியில வரல, வயித்துல குழந்தை இருக்கும்போது அந்த தாய் வேற இல்ல, குழந்தை வேற இல்ல, தாயோட ஒரு உறுப்பு தான், ஒரு அங்கம் தான், தாயோட ரத்தம் தான் அது. ஆனா அதுதான் ம். இது அம்மா குழந்தையா இருக்குது அப்படின்னு தனியா ஒண்ணுதான். இங்க மூணா பிரிஞ்சு அது குழந்தை அதுக்கான சாப்பாடுன்னு சொல்லிட்டு இந்த அம்மா தான் சாப்பிடுறாங்க. சோ அது இந்த இந்த எக்ஸாம்பிள் மேட்ச் ஆகும். கண்டிப்பா. அதாவது நீ அப்படி சொல்றதை விட எனது ஒரே உடல் எக்கச்சக்கமான ஆர்கன்ஸ். ஸோ இட் சீம்ஸ் டு பி தட் ஐ எம் டிஃப்ரெண்ட். இந்த 5 விரலையும் எடுத்துக்கோங்களேன். இந்த 5 விரல் ஒன்னாவா இருக்கு, எல்லாமே வேற வேறையா தான் இருக்கு, பாக்குறதுக்கும் வேற வேறையா தான் இருக்கு, எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. அப்படிங்கிறதுக்காக உண்மையிலேயே டிஃப்ரெண்டா எப்படி நான் ஒருவனே இந்த என்னுடைய எல்லா ஆர்கன்ஸ் எக்கச்சக்கமா இருக்குன்னா கூட அது உண்மையில் நான் ஒருவனே அல்லவா என்று நாம் புரிந்து கொள்கின்றோமோ, அப்படி இந்த ஒட்டுமொத்த உலகம் பார்க்கறதுக்கு எக்கச்சக்கமான பேதங்களோட தான் இருக்கும். அப்படிங்கிறதுக்காக அது உண்மையிலேயே வேற வேற கிடையாது, அது ஒன்னேதான் என்று நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றேன். இங்க எகெயின் வந்து இங்க ட்ரூத் அப்படின்னு நினைக்க வேண்டாம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இங்க நான் பாடி அண்ட் ஆர்கன்ஸ் சொல்லிட்டா கூட என்னமோ உண்மையாவே வந்து பிரிஞ்சிருக்கு, ஆமா இது சின்னதா இருக்கு பெருசா இருக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு. ஆனா உண்மையில அந்த ஒண்ணுதான், அந்த பேசிக்கலி அந்த ஒரே கான்சியஸ்னஸ் தான். இட் அப்பியர்ஸ் டு பி லைக் மெனி. தோற்றத்திற்காக அது பலவாக இங்கே தோற்றமளித்துக் கொண்டிருக்கிறதே தவிர உண்மையாக அது ஒன்றேதான். இந்த கருத்தும் சேர்ந்து ஆழமாக வலியுறுத்தப்படுகிறது. ஏன்னா அத்வைதத்துல ஃபுல்லாவே அதான் பேசிக் கான்செப்ட். நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன செய்யலாம், எப்படி 3 ஒன்னா இருக்க முடியும்னா மாயால ஒன்னா இருக்க முடியும்ன்றது கண்டிப்பா புரிஞ்சுக்கலாம். கற்பனை வேர்ல்டு எடுத்துக்கோங்க. நீங்க உட்காந்து கண்ணை மூடிட்டு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனையா ஸ்டார்ட் பண்றீங்க. அங்க ஒரு உலகம் உருவானது. அந்த உலகத்துல காண்பவன், காணப்படும் பொருள், காட்சி அப்படின்னு எல்லாம் வந்ததுதான். அது எல்லாமே எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க, சாத்தியம் தான்ப்பா, ஆனா உண்மையா சாத்தியம் இல்ல, ஆனா பொய்யா சாத்தியம் தானே, ஏன் கற்பனையில நான் சாதிச்சேன்ல என்று எப்படி நீங்கள் மனப்பூர்வமாக ஒப்புக்கொள்கிறீர்களோ அப்படி இந்த நிஜ உலகத்தை நீங்கள் ஒப்புக்கொண்டாக வேண்டும் என்று ஞானதேவர் கேட்கின்றார். சரியா? சோ இப்போ இந்த ஸ்லோகத்துல இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த முப்படிகளாகிய இந்த உலகம் என்பது உண்மையில் 3 தனித்தனி வியக்திகள் அல்ல, இந்த 3ம் ஒன்றே. எப்படி நூலினாலேயே ஒரு முடிச்சை போட்டா நூலுக்கு உள்ளேயும் வெளியும் நூலுக்குள்ள அங்க நூலை தவிர வேற எதுவும் இருக்காதோ, அந்த மாதிரி திரிபுடிகளாக தோற்றமளிக்கின்ற இந்த உலகத்துல உண்மையில நீ டீப்பா ரிசர்ச் பண்ணி பார்த்தா அங்க பிரம்மம் மட்டும்தான் இருக்கும், அந்த 3 தனித்தனியெல்லாம் இருக்காது, ஒன்றே இங்கே 3ஆக இருப்பதாக நீ உணர முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்து தான் இங்கே ஆழமாக வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. இதை புரிந்து கொள்வதால் ஏற்படும் நன்மைன்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் யூ டு see that nothing is different from you. அதாவது எந்த ஒரு வஸ்து நீ பார்த்தாலும் அது நானேன்னு பார்த்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா சும்மா நச்சுக்கும் தான் வேற வேறையா தெரியுது. வேற வேற தெரியுது அப்படிங்கிறதுக்காக அது உண்மையிலேயே வேற வேற இல்லை. அப்ப அதிஷ்டானத்துல என்ன இருக்கு, அந்த ஒண்ணு யாரு, நானு. அப்ப நானே இங்கே அனைத்துமாக இருக்கின்றேன் என்ற அந்த உணர்வோடு இந்த உலகத்தை இனி காணும் போது நாம் அந்த நான் என்ற உணர்வை, நம் அந்த அதிஷ்டானத்தை மறந்து விடாமல், ஆனால் பொய் தோற்றமாக இருக்கின்றேன் என்ற உணர்வோடு நீங்கள் இந்த உலகை அணுக வேண்டும் அப்படிங்கிறது தாங்க இந்த ஸ்லோகத்துடைய எசன்ஸா நான் பாக்குறேன். ஏன்னா நீங்க சொல்லுங்க, அப்படி பார்த்தா என்ன நன்மை ஏற்படும்? உதாரணமா 2 பேர் வந்து பகைவர்களாக இருக்கிறார்கள், அவங்களுக்கு இந்த நாலேஜ் வந்துடுச்சு. இப்போ அவங்களுக்குள்ள ஃபீல் பார்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு யாராவது ட்ரை பண்ணுங்க. இரண்டு பகைவர்கள் இந்த ஞானத்தை பெற்ற பிறகு அவர்களுக்குள் ஃபீல் பார்ட் எப்படி இருக்கும்? சுதா நீ தான் பேசணும், உனக்கு ஒண்ணும் தோணலையாடா? தீப்தி இருக்கலன்னா சொல்றாளா? சொல்றியா? தீப்தி இல்லையா? சொல்றாமா? இரண்டு பகைவர்கள் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பகைமை அப்படிங்கிறது இருக்காதுன்னா, நானும் அவனும் ஒண்ணு, என்னுடைய பிரதிபிம்பம் அப்படிங்கிற ஃபீல் தான் முதல்ல இருக்கும்.
ஆப்போசிட்ல இருக்கிற பர்சனை பார்க்கும்போது 2 பேருக்குமே, ஏன்னா இங்க 2 பேருக்குமே வந்து ஞானம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றீங்க. சோ அவங்களோட ஒவ்வொரு கேமும் எப்படி இருக்கும்னா, மல்யுத்த வீராங்கனைகள் 2 பேருமே சண்டை போடும்போது என்ன ஃபீல்ல இருப்பாங்களோ, 2 ஃப்ரெண்ட்ஸ் சண்டை போடும்போது என்ன ஃபீல்ல இருப்பாங்களோ அந்த ஃபீல்ல அந்த அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்னா. நான் வந்து விக்ரமாதித்யா அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன்னா, ஸோ அதுல வந்து விக்ரம் அப்படிங்கிறவன் ஒருத்தன், ஆதித்யா அப்படிங்கிறவன் ஒருத்தன். ஸோ 2 பேருமே வந்து பாக்குறதுக்கு பகைவர்கள் மாதிரி தான் ஃபுல் படத்துலயும் பார்த்திருப்பான், காட்டியிருப்பான். பட் இன்டென்ஷனலி பார்த்தோம் அப்படின்னா இவனுக்கு அவன் ஹெல்ப் பண்ணுவான், அவனுக்கு இவன் ஹெல்ப் பண்ணுவான். ஸோ எங்க இருந்து இந்த பகைமை அப்படிங்கிறது வருது அப்படின்னா, இந்த பொறாமை, போட்டி, ஸோ அந்த மாதிரி விஷயத்துல இருந்தா வருது. பட் 2 பேருமே போட்டி போடுவாங்க. 2 பேருக்குள்ளேயும் வெளியே பாக்குறதுக்கு பொறாமையா இருக்கும். பட் உள்ள கம்ப்ளீட்டா பார்த்தோம் அப்படின்னா லவ் கேம் அப்படிங்கிறது தான் அங்க இருக்கும். ஸோ ஃபைனலி ஒருத்தன் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒருத்தன் இன்ஃபீரியாரிட்டியாவும் ஒருத்தன் சுப்பீரியராகவும் இருப்பான். பட் ஃபைனலி பார்த்தோம்னா இந்த இன்ஃபீரியரா இருக்கிறவன் வந்து சுப்பீரியர் ஆகும்போது இவன் வந்து சந்தோஷமா அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பான். ஒரு சுச்சுவேஷன்ல வந்து அந்த இன்ஃபீரியரா இருக்கிறவனுக்கு ஒரு ஒரு இடத்துல மாட்டிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அவன் இல்லீகலா ஹெல்ப் பண்ணி இவனை வந்து தப்பிக்க வைப்பான். ஆக்சுவலி அவன் பண்ணாத தப்புக்கு மாட்டிக்கிற மாதிரி வந்துடும். பட் அந்த இடத்துல வந்து இவன் கஷ்டப்பட்டு இவனோட லைஃபையே ரிஸ்க் பண்ணி ஹெல்ப் பண்ணி அவனை வந்து வெளியே கொண்டு வர மாதிரி வரும்னா. ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்லி கேம் பெட் கேம் இருக்கும் இல்லையா, அதுல வந்து ஃப்ரெண்ட்லி கேம்ல இருக்கிற மாதிரியான ஒரு விளையாட்டு அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கும். ஸோ அப்சல்யூட் நீங்க வந்து நாலேஜும் கிடைச்சிரும் அப்படின்னு இருக்கும்போது இது மாயதா, இது கேமு ஃபன்னு அப்படிங்கிற ஃபீல்ட்ல அவங்க வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரீமா கேம் விளையாடினாலும் அது வந்து ஹாப்பி. ஆமா, வெரி குட் எக்ஸாம்பிள். ஸோ பகைவர்கள் அப்படின்னு சொன்ன உடனேயே நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, அன்புன்னா கிலோ என்ன விலை அப்படின்ற மாதிரி ஆயிடும் இல்லையா? ஏன்னா பகைமை அப்படின்னாலே தி வேர்ட் that comes from the opposite of love. எதிரி, பகைமை அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் யூஸ் பண்ணும்போது நம்ம ஒன்னஸ் ஃபீலுக்கு ஆப்போசிட்டா பேசுற மாதிரி இருக்கு இல்லையா? ஆனா இங்க இந்த உண்மை உணர்ந்து விட்ட பிறகு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப என்ன ஆகும்? அதிஷ்டானம்னாலே என்னது? லவ். பிரம்மம்னாலே என்னது? லவ். ஒன்னஸ் ஃபீல்னாலே என்னது? லவ். அப்போ இந்த ஒன்னஸ் ஃபீல் வந்துருச்சுன்னா அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ இங்கே இந்த இரண்டும் வேறு வேறு அல்ல, ஒரே அதிஷ்டானமான பிரம்மமான எண்ணிலிருந்தே தோற்றுவிக்கப்படுகின்றது இந்த முப்படிகளான காண்பவன், காட்சி என்று டிஃபரெண்டாக என்று இந்த ஞானம் பிறந்த பிறகு என்ன ஆகும்? சோ சிம்பிள், லவ் ஃப்ளோ ஆகும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் சூப்பரா அந்த மல்யுத்த வீராங்கனை ஃப்ரெண்ட்லி கேம் எக்ஸாம்பிள சொல்லிட்டா. அவ அதுல ஒண்ணு சொல்ல, அந்த படத்துல அவ எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தா, ஆக்சுவலா அதுல என்ன ஒண்ணு எனக்கு மிஸ் ஆன மாதிரி ஒண்ணு தோணுச்சு அப்படின்னா, அவங்க வந்து லவ் வந்து இப்ப இப்ப 2 பேருமே லிட்டரலி பிறந்ததுல இருந்தே எனிமிங்க தான். அந்த 2 பேர் சொன்னால லிட்டரலி பிறந்ததுல இருந்து எனிமிங்க தான். ஆனா அவங்க மனசுக்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்னா, இதே ஒரு ஆபத்து அப்படின்னா நம்ம போய் நின்னு நம்ம உயிரை கொடுத்தா காப்பாத்தணும் அப்படின்னு தோணும். இன்னொருத்த வந்து என்ன நினைப்பா அப்படின்னா, இவன் நம்மளுக்கு ஒண்ணுனா வருவான் அப்படின்னு அவனுக்கு தோணும். அதுதான் ஆனா இன்னொன்னு வந்து 2 பேருமே ஆபத்துல இருக்காங்க அப்படின்னு தெரியும் போது விக்ரம் வேதாவா அவன் பேர் என்னன்னு தெரியல, ஆப்போசிட்ல இருக்கிற அவன் பேர் என்னன்னு தெரியல. அவ சொன்ன கதையில வந்து அவன் என்ன நினைப்பான்னா, அவன் கண்டிப்பா என்ன காப்பாத்திடுவான் அப்படின்னு வந்து நினைப்பான். அவனுக்கு என் மேல லவ் இருக்கு, ஆனா வந்து வெளியில வந்துதான் எனிமி, ஆனா உள்ளுக்குள்ள அவன் வந்து ரொம்ப கான்பிடண்டா இருப்பான், இவன் என்ன காப்பாத்திடுவான் அப்படின்னு. அந்த லவ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண அததான சொல்லுவாங்க. அதுதான் அவரே சொல்லிட்டாங்க. நீ வேற புதுசா சொல்ல வரையாக்குன்னு நினைச்சு காத்துட்டு இருக்கேன். அதே தான் திரும்ப சொல்லிட்டு இருக்கியா? அததான் திரும்ப சொல்றேனா? சாரிண்ணா. ஓகே ஓகே, சரி, பரவாயில்ல. நான் திடீர்னு உள்ள வந்தவொடனே ஏதோ புதுசா சொல்ல போறியாக்குன்னு நான் காத்துட்டு இருக்கேன். எனிவே, ஸோ திஸ் இஸ் தி அனதர் பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம சொன்னோம். என்னன்னா மெயினா வந்து லவ் ஃப்ளோ ஆகும் அப்படிங்கிறத பண்றோம். ஏன் லவ் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா, பகைமைங்கிறது உண்மை இல்லைன்றதுனால, பொய்ங்கிறதுனால. அங்க 2 வீராங்கனைகள் அடித்துக் கொண்டார்கள் என்பது உண்மையாக அடித்துக் கொண்டார்களா? பண்ணுக்காக. அன்பின் எக்ஸ்பிரஷன் சொன்னோம். இங்க பெரிய பியூட்டி என்னன்னா,
பகைமை என்பது அன்பின் எக்ஸ்பிரஷனா? ஆமாடா. அதான் நீங்க இந்த எக்ஸாம்பிள் சொன்ன அந்த மல்யுத்த வீராங்கன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள். அடிச்சுக்கிறது அன்பின் எக்ஸ்பிரஷனா? ஆமாடா. அன்பின் எக்ஸ்பிரஷன்ல ஏன் அடிச்சுக்க கூடாது? இதுல என்ன தப்பு இருக்கு என்று நான் கேட்கறது உண்டு. சரியா? அப்போ முழுக்க முழுக்க அடித்து கொண்டாலும் கூட அன்பின் வெளிப்பாடாக அடித்துக் கொள்ள முடியும். 2 பேர் கோபப்பட்டு கொண்டாலும் கூட அன்பின் வெளிப்பாடாக கோபப்பட்டு கொள்ள முடியும். இப்போ ஒன்னஸ்வீல மிஸ் பண்ணாமலேயே நாம் கோபப்பட்டு கொள்ளலாம், அடித்துக் கொள்ளலாம், சண்டை போட்டுக் கொள்ளலாம். பகைமையாக இங்கே எக்ஸ்பிரஷன் தான் பகைமை. நீங்க அதை உண்மைன்னு நினைச்சாதான் இங்க எல்லா கன்ஃபியூஷனும் வரும். So we are expressing the பகைமை. It doesn't mean that we are really doing it. அதாவது நான் பகைமையை காட்டுறேன் அப்படின்னா உண்மையிலேயே நான் காட்டல. என்னுடைய அன்பைத்தான் இங்கே பகைமை போல் இங்கே ஒரு தோற்றமாக வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறேன். இன்ஃபேக்ட் அந்த சைடு இருந்தும் ஒரு பகைமையைத்தான் இங்கே தோற்றமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்களே தவிர உண்மையில் இருக்கிறது ஒன்றுதானே. அதிஷ்டானம் இங்கே ஒன்னஸ் ஃபீல் அப்படிங்கிறது மிஸ் ஆகாது. ஒன்னஸ் ஃபீலுக்கும் லவ்வுக்கும் திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஏதோ ஒரு வீடியோல நான் பேசிட்டு இருக்கும்போது சொல்லியிருக்கேன், லவ்வுக்கு 1000 தான் டெஃபினிஷன் கொடுங்க, ஆனா எல்லாத்தையும் விட சூப்பர் டெஃபினிஷன் ஒன்னு இருக்குன்னா அது ஒன்னஸ் ஃபீல் மட்டும்தான். அனைத்தும் ஒன்று என்ற ஆத்ம தத்துவத்தில் இருப்பவனால் மட்டும்தான் பூரண அன்பில் திளைக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப சொல்லியிருக்கோம். ஏன்னா அந்த அன்புங்கிறது என்னன்னா இன்னொன்னா பார்க்க முடியாதுங்க. நீ வேற நான் வேறன்னு எப்படிங்க பார்க்க முடியும்? உனக்கு ஒண்ணுன்னா எனக்கு அதே அந்த எனக்கே நடந்த மாதிரி ஒரு ஃபீல் பேர் தானேங்க அன்பு. தட் கேன் ஹேப்பன் அப்படிங்கிறேன். சரியா? ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் அவர் சொல்லிட்டா. இந்த ஃப்ரெண்ட்லி கேம்ல நம்ம சொன்ன அந்த எக்ஸாம்பிள் மூலியமா நீங்க இதை புரிஞ்சுக்கோங்க. 2 பகைவர்களுக்குள் இந்த ஞானம் உதயமாகிவிட்டால் கூட அங்கே எக்ஸ்பிரஷன்ஸ் லெட் வாட் எவர் இட் மே பி, ஆனால் அன்பு என்பது மட்டும் ஒரு சுவடு கூட அங்கே வித்தியாசம் தெரியாது. நம்ம பிரச்சனையே என்ன தெரியுமா? எக்ஸ்பிரஷனை வச்சே நம்ம கணக்கு போடுறதுங்க. So just we are calculating the love based on the expression. ஏன்னா இந்த உலகத்துல அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. 2 பேரும் நல்லா ஒட்டி உறவாடிட்டு போனாங்கன்னா 2 பேரும் வந்து அன்புல இருக்காங்கன்னு அர்த்தம். 2 பேரும் டிஸ்டன்ஸ்ல போனாங்கன்னா இவங்க என்னது இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல போறாங்க அப்படின்னா இவங்களுக்குள்ள அன்பே இல்லை. How could you say that by just by expressing? அப்ப 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீ அன்பே இல்லைன்னு சொல்லிடுவியா? So therefore don't judge based on the expression. Just try to believe that everything is an expression of love. எந்த அளவுக்கு நம்ம பேசிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்துல பிரம்மத்தை தவிர எதுவுமே இல்லை, பிரம்ம உணர்வை தவிர எதுவுமே இல்லைன்னு சொன்னோமா இல்லையா? அடிக்கடி சொல்ற அந்த முல்லை மாதிரி உணவு முடிச்சிருக்க உணர்வா இருந்தாலும் பிரம்ம உணர்வை தவிர வேற எதுவுமே இல்லைன்னு சொன்னோமா இல்லையா? லெட் whoever it may be, யார் வந்து உன்னை என்ன பண்ணினாலும் அது எதுங்க? பிரம்ம உணர்வுங்க. பிரம்ம உணர்வுனாலே அன்புணர்வுங்க. அப்போ நீ அப்படி பார்த்துட்ட அப்படின்னா, நீ பிரம்ம உணர்வா பார்த்த அப்படின்னா, உண்மையை பார்த்த அப்படின்னா, நான் என்னமோ வந்து சும்மா கற்பனை பண்ணி பார்க்க சொல்ல, that is the fact இல்லையா? இங்க பிரம்ம தவிர எதுவுமே இல்லதானே, பிரம்ம உணர்வே தானே இந்த உலகமாக விரிஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது நீ அந்த பிரம்மத்தை மறந்ததால் இது உண்மை போல் உனக்கு தெரிந்தது. நீ பிரம்மத்தை உணர்ந்த மாத்திரத்தில் இது பொய்யாயிடும், அந்த அன்பு மெய்யாயிடும். ஆனா அந்த அன்பு கண்ணுக்கு தெரியாது, அது எக்ஸ்பிரஷன்ல தான் பார்க்கணும். எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணாலும் நீ அன்பை பார். Don't judge based on the expressions. Don't differentiate between the expressions. இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்றவங்க வந்து அன்பு இல்ல, இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணாதான் அன்பு அப்படின்னு பார்க்காத. பொய் சொல்றவனோ, திருடுறவனோ, கொள்ளையடிக்கிறவனோ, just see that it is also an expression of love for the sake of மாயா. மாய விளையாட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்லி கேம்ல தானே அடிச்சுக்கிறது இப்படி பண்ணா அது சும்மா நாச்சுக்கொண்டா, அது ஏன் உண்மையா பாக்குற? சும்மா நாச்சுக்கும் கண்டிப்பாக இது முடியும் என்று புரிகிறது அல்லவா? ஸோ தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹியர்னா, முடியுமா நான் கேட்கும்போது நீங்க தெளிவா சொல்லணும், மாயால சாத்தியம் தாங்க என்று சொல்லணும், மாயையில் மட்டுமே சாத்தியம் என்றும் சொல்லணும். அந்த மாயையா இருப்பதால் இது சாத்தியத்தோடு மட்டும் இல்ல, பேரானந்தம்னு சேர்த்து சொல்லணும். இப்போ திரிபடிகளாக இருந்தா உண்மை சுகமா துக்கமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது மாயையில் திரிபடிகளாக ஒருவனே திரிபடிகளாக இருந்து மாயையில் இருக்கும் போது மட்டும்தான் அது பேரின்பம் பேரானந்தமாக மாறுகிறது. ஏன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். லவ் ஃபீல் மிஸ் ஆகாது, ஒன்னஸ் ஃபீல் மிஸ் ஆகாது. லவ் மட்டும்தான் இந்த உலகத்துல ஆனந்தத்தை கொடுக்க முடியும், வேற எதுவுமே ஆனந்தம் இல்லை என்று ஆணித்தரமாக எல்லா இடத்துலையும் நிரூபிச்சாச்சு. ஏன்னா ஸ்வரூப சுகம் மட்டுமே சுகம். ஞானேஸ்வரியில தெளிவா சொல்றாரு, விஷயத்துல சுகமே இல்லடா, ஸ்வரூப சுகம் மட்டுமே சுகம், மற்றவை அனைத்தும் சுகமே அல்லன்னு தெளிவா சொல்லிடுறாரு. ஸ்வரூப சுகம்னா என்ன? ஒன்னும் இல்லை, இந்த பிரம்ம உணர்வு தான். சோ அந்த அதிஷ்டான உணர்வு தான். அப்போ உணர்வு தான், எந்த உணர்வானாலும் அது பிரம்ம உணர்வு தான் அப்படின்னு நீ பார்த்தேன்னா அது லவ் அப்படிங்கிற அந்த ஃபீல் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ரசிப்போம்.
ஏன் திரைப்படத்தை எல்லாமே ரசிக்க முடியுது? ஏன்னா மாயையா பாக்குறதுனால. அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ நீ மாயையா பாரு, லவ்வ உண்மையா பாரு, இந்த உலகம் பேரானந்தமாக சொர்க்கமாக மாறும் அதிசயத்தை நீ காணலாம். அடுத்து போலாமா? 20. Like seeing one's own face in a mirror, it appears as if there are two, but the seeing of the second face is just an illusion. எக்ஸாம்பிள் அவரே சொல்றாரு. சாத்தியமான்னு கேட்டேன்ல, அவரே எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாரு. கண்ணாடி எக்ஸாம்பிள், சுதா சொன்ன எக்ஸாம்பிள். கண்ணாடியில் ஒருவன் தன் முகத்தை பார்ப்பது போல அங்கே 2 முகங்கள் இருப்பது போன்ற தோற்றம் ஒரு மாயையே ஆகும். அப்படின்னா சாத்தியமான்னு கேட்டா சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டாரு, சாத்தியம்னு சொல்லிட்டாரு. பாத்தீங்களா என்ன அழகான ஒரு ஓவி இது. அதாவது சாத்தியம் இல்லை அப்படிங்கறது எப்படி சொல்றாரு? கண்ணாடியில் ஒருவன் தன் முகத்தை பார்ப்பது போல அங்கு 2 முகங்கள் இருப்பது போன்ற தோற்றம் உண்மையில் மாயையே ஆகும். அப்படின்னா உண்மையில இல்லை அப்படின்னு அர்த்தம். உண்மையில 2 பேர் இல்லை அப்படின்னு அர்த்தம். உண்மையில திரிபுடிகள் இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா திரிபுடிகள் உண்மையாவே இல்லைன்னு அர்த்தம். சரியா? உண்மையாவே இல்லை அப்படிங்கிறதுக்காக இல்லைன்னு சொல்லல, தோற்றம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிட்டாரு. அப்போ இருப்பது போன்ற தோற்றம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்ப தோற்றத்தில் முப்படிகளை உன்னால் உருவாக்க முடியும், உண்மையில் உன்னால் உருவாக்க முடியாதுங்கிறத அழகா அற்புதமா சொல்லிட்டாரு. சரியா? So this is the way we have to understand here. அப்போ ஃபர்ஸ்ட் அந்த ஒரு விஷயம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். முப்படிகள் அப்படிங்கிறது வேற அல்ல, தனித்தனி அல்ல அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்தோம். ஆனா அது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது மாயையில மட்டும்தான் இது சாத்தியம்னு புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த உலகத்தின் மாயையா பார்க்கும்போது இந்த திரிபுடிகள் அப்படிங்கிறது சும்மா நாச்சுக்கும் இருக்கும், ஆனா உண்மையில இருக்காது. பொய்யாக தோற்றத்தில் இருக்கும், ஆனால் உண்மையில் இருக்காது என்ற ஒரு விஷயத்தை தான் நாம் இந்த ஸ்லோகத்துல புரிஞ்சுக்க முடியுது. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ நான் சுதாட்ட பேசிட்டு இருக்கேன். நான் சுதாட்ட பேசிட்டு இருக்கிறதுங்கிறது கண்ணாடியில என் முகத்தை நானே பாக்குறது அப்படிங்கிற மாதிரி. அப்படின்னா எப்படிங்க புரிஞ்சுக்க முடியும்? அது இம்பாசிபிள் இல்ல. நல்லா யோசிச்சுப்பாரு. இப்ப நான் சுதாட்ட பேசிட்டு இருக்கேன். நான் ஒரு பேசிட்டு சுதா எனக்கு புரியல சுதா, நீயே சொல்லு சுதா அப்படின்னு நான் சொல்லுவேன். உடனே சுதா வந்து இல்லைன்னா இதை இப்படி எடுத்துக்கலாம்னா அப்படின்னு அவ சொல்லுவா. சரியா? அது எப்படி? அவளுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சது அவளுக்கு தெரியல. நான் சொல்லும்போது அண்ணா நான் இத்தனை நாள் இப்படி யோசிக்கவே இல்லை, நான் செம்மையா சொன்னீங்கன்னா எனக்கு புரிஞ்சிருச்சுன்னா அப்படின்னு அவ சொல்றா. என்னமோ எனக்கு தெரியாதது அவளுக்கு தெரியற மாதிரி, அவளுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியல. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. கண்ணாடியில நீ பார்த்த மாதிரி அப்படிங்கிறாரு. எனக்கு என்னமோ இந்த நிஜ வேர்ல்டுல அப்படி இருக்கிற மாதிரி தெரியலையேப்பா. எனக்கு புரிய வைங்கப்பா. கண்ணாடியில ஒருவன் தன் முகத்தை பார்த்தால் அங்க 2 முகங்கள் இருப்பது வெறும் தோற்றம்னு எனக்கு புரியுது. சுதாவும் நானும் ஒண்ணுன்னு எங்கப்பா புரியும்? நானே சுதான்னு நீங்க நம்புங்கன்றீங்க, நானும் சுதாவும் ஒண்ணா? நானு சுதா பெண்ணு, எனக்கு இருக்கிற நாலேஜ் வேற, அவளுக்கு இருக்கிற நாலேஜ் வேற. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி ஒண்ணுன்னு சொல்லுவீங்க என்று எனக்கு சந்தேகம் எடுக்கிறது. அண்ணா இப்ப கனவுல நீங்க வர்றீங்க, நீங்க வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்றீங்க, அத நான் கேக்குறேன். இல்லாட்டி நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேன், அதுக்கு நீங்க பதில் சொல்றீங்க. நீங்க ஏதோ கேக்குறீங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். சோ இந்த மாதிரி கனவுல நடக்கும்போது அங்க வந்த அந்த ஸ்ரீகாந்த் அண்ணா வந்து நீங்க வந்தீங்களா? அதுவும் நான் தானே. அங்க இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டு அங்க ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி அங்க ஒரு விளக்கம் கொடுத்தது யாரு? அதுவும் நான் தானே. அந்த வேஷத்துல அந்த மாதிரி அங்க நடிச்சிட்டு இருக்கேன், இந்த வேஷத்துல இங்க இந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன். சோ கனவுல எப்படி எல்லாமே வேற வேற தோற்றத்துல வந்தாலும் எல்லாமே நான் தான். சோ அதே மாதிரிதான் இங்கேயும் பார்க்கும்போது தோற்றம் வேறையா இருக்கு, அறிவு வேறையா இருக்கு, திறமை வேறையா இருக்கு. அப்படின்னா எல்லாமே நான் தான். ஜஸ்ட் தோற்றத்திற்காக, ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக இந்த மாதிரி விதவிதமா
என்னுடைய ஆனந்தத்தையே வெளிப்படுத்தி மகிழ்வதற்காக இந்த மாதிரி வந்திருக்கேன் அப்படின்னு கனவு எக்ஸாம்பிள் மூலியமா நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். ஐயோ, திருஷ்டாந்தம் வேற லெவல்ல சொல்லிட்டான். ஆனாலும் என் மனசு கன்வின்ஸ் ஆக மாட்டேங்குது. ஆனாலும் எதிர்த்து பேச முடியல. கனவுல என்ன பண்ணீங்கன்னு கேட்கும் போது மறுக்க முடியல. ஆமா, பின்ன கனவுல அப்படித்தானே இருக்கும் அப்படின்னு புரியுது. ஆனாலும் என் மனம் ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறது. என்ன பண்ணுவேன் நானு? வேற யாராவது கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ற மாதிரி சொல்லுங்களேன். சொல்லுங்க. அண்ணா, இப்போ தசாவதார மூவில கமலஹாசன் வந்து 10 வேஷம் எடுத்துக்கிறாங்கண்ணா. ஸோ 10 வேஷத்துலயும் வந்து ஆப்போசிட்ல இருந்து பேசுறது யாரு அப்படின்னா கமலஹாசன் தான். இப்போ ஸ்கிரிப்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஒரு வேஷத்தோட ஸ்கிரிப்ட் இன்னொரு வேஷமா இருக்கிற கமலுக்கு வந்து தெரியாது. இப்ப வந்து 10 ஸ்கிரிப்ட் இருக்குன்னா டைரக்டர் ஃபீல்ட்ல இருக்கும்போது அவங்க வந்து ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இப்ப சினிமால பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வசனம் எழுதுறவங்க அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அந்த வசனம் எழுதுறவனுக்கு தான் அது என்ன அப்படிங்கிறது தெரியுமே தவிர இந்த டைரக்டரா இருக்கிற கமலஹாசனுக்கோ இல்ல ஆக்டிங்ல இருக்கிற கமலஹாசனுக்கோ அது தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஆக்டிங்ல இருக்கிற கமலஹாசனுக்கு இந்த ஸ்கிரிப்ட் நீங்க இப்படி நடிக்கணும் அப்படிங்கும் போது இந்த டைரக்டர் கமலோட ஃபீல் தான் எல்லா வேஷமுமே. ஸோ அப்படி இருக்கும்போது தெரியலல்ல. ஸோ தெரியாம இருக்கும்போது அவங்க ஆக்டிங் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க ஸ்கிரிப்ட்ல இவங்க இருந்து இந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கும்போது இந்த வேஷத்துல இருக்கிற கமல் வந்து இந்த ஸ்கிரிப்ட பேசுறாங்க, அந்த வேஷத்துல இருக்கிற கமல் வந்து அந்த ஸ்கிரிப்ட்ல பேசுறாங்க. ஓகே, சூப்பர். இட்ஸ் குட் எக்ஸாம்பிள். ஓரளவு கன்வின்ஸ் ஆகிற மாதிரி இருக்கு. என்ன சொல்ல வரேன்னா, ஸ்கிரிப்ட் வந்து 10 மனங்கள் இருக்கு இல்லையா? தசாவதாரத்துல 10 கமலஹாசன் எடுத்துப்போம். 10 ஸ்கிரிப்ட், 10 டிஃப்ரெண்ட் மைண்டு. சரியா? 10 டிஃப்ரெண்ட் மைண்ட் இருக்கட்டும். இப்போ இந்த ஒரு மைண்டுக்கு தெரிஞ்சது இன்னொரு மைண்டுக்கு தெரியாது. இப்படியே நீங்க படம் எப்படி எடுத்திருப்பான்னு யோசிங்க. அங்க வந்து ஒரு வேஷத்தை கமலஹாசன் போடும்போது அங்க அந்த படத்தோட டைரக்டர் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்கிரிப்டை கொடுத்து இதுதான்டா நீ பேச வேண்டிய வசனம்னு கொடுப்பான். இந்த வேஷனத்தை பேசி நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இன்னொரு வேஷத்தை போட்டுட்டு வரணும். போப்பா போய் எந்த வேஷத்தை போட்டு வா. அவனே வேற வேஷத்தை போட்டு வருவான். அந்த வேஷத்தை போட்டு வந்ததுக்கு அப்புறம் வேற ஒரு ஸ்கிரிப்ட் கையில கொடுத்து இப்ப இந்த வசனத்தை பேசணுவான். நான் எந்த ஸ்கிரிப்ட் கிட்ட பேசணும்னா ஏற்கனவே இவன் பேசின ஸ்கிரிப்ட் கிட்ட தான் அவனும் பேசணும். ஆமா. இப்ப அந்த ஸ்கிரிப்ட் கிட்ட நீ இந்த ஸ்கிரிப்ட பேசு அப்படின்னு சொல்லுவான். சரின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கிரிப்ட் அவன் பேசுவான். திருப்பி இதுக்கு என்ன பதில் அந்த ஸ்கிரிப்ட் சொல்லணும் அப்படிங்கிறது மறுபடியும் அந்த டைரக்டர் வந்து அந்த ஸ்கிரிப்டை கொடுத்துட்டு நீ சொல்லணும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுமே தவிர எனக்கு முதல்லயே தெரியாது என்ற ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொண்டால் இட் இஸ் வெரி எளிதாக நீங்கள் இதை புரிந்து கொள்ள முடியும். இன்னொன்னு வந்துன்னா இப்போ அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிற மைண்ட் வந்து நான் நினைச்ச உடனேயே அது ரியாக்ட் ஆகுறதுக்கு இப்போ கண்ணாடி முன்னாடி நின்று நான் கை இப்படி ஆட்டினோம்னா அது உடனே ஆட்டிடும். அந்த மாதிரி எல்லாமே எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா என்ன கிக் இருக்கு? மாயையா எதுக்கு விரியணும்? அது உண்மையிலேயே இருந்துட்டு போகலாம்ல. ஓகே, சோ இதான் நான் மெயினா சொல்ல வந்தது. சோ இங்க இந்த நிதர்சனமான இந்த உலகத்தை கண்ணாடியில எக்ஸாம்பிள் சொல்ற மாதிரி எப்படிங்க நான் புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, கண்ணாடி எக்ஸாம்பிள் மாதிரி இல்ல, அது ஜஸ்ட் ஃபார் an எக்ஸாம்பிள் அது சொல்லப்பட்டது. இங்கே உபாதி என்ற ஒரு வார்த்தையை அழகா யூஸ் பண்றாங்க. உபாதின்னா வேணுமோ நினைக்க வேணாம், வேஷம்னு புரிஞ்சுக்கோங்க. சரியா? உபாதியில பேதம் இருக்கும். அந்த உபாதி பேதத்தில் ஒரு உபாதிக்கு தெரிந்தது இன்னொரு உபாதிக்கும் தெரியாது என்பதும் இருக்கும். அப்படி இருக்கு என்பதற்காக உபாதி அப்படிங்கிறதுக்கான அதிஷ்டானம் யாருன்னா நான் தான். எல்லா உபாதியிலும் இருக்கிறது யாருன்னா நான் தான். அப்படி அனைத்தும் ஒன்றாக நானே இருக்கின்றேன், எல்லா வேஷங்களையும் நானே போட்டு கொண்டிருக்கிறேன் எனும் போது வேஷத்தில் ஒன்றிற்கு தெரிந்தது இன்னொரு வேஷத்திற்கு தெரியாது என்ற காரணத்தினால் அதிஷ்டானமாக அனைத்து வேஷங்களாகவும் இருப்பது நானே அப்படிங்கிறது இல்லாம போயிடாதே. நான் ஒருவனே தான் எல்லா வேஷத்திலையும் இருக்கிறேன். அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா வேஷம் எடுக்கும் போது இந்த வேஷத்திற்கு தெரிந்தது அந்த வேஷத்திற்கு தெரியாது என்ற ரீதியிலே நான் வேஷம் எடுத்து விளையாடுகிறேன் என்பதற்காக 2 வேஷமும் வேற வேற ஆயிடாது. ஏன்னா 2 வேஷத்தையும் போட்டிருக்கிறது நான் தானே. ஸ்கிரிப்ட் வேறதான், மனங்கள் வேறதான், குணங்கள் வேறதான்,
ஆனா குணங்களின் அதிஷ்டானமாக இருந்த அந்த குணங்களாக வேஷம் தரித்துக் கொண்டு இருப்பவன் நான் அல்லவா? நான் ஒருவனே அல்லவா அத்தனை வேஷங்களையும் போட்டுக்கொண்டு இங்கே விளையாடி கொண்டிருக்கின்றேன். சொன்ன மாதிரி அனைத்தும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா அங்கு விளையாட்டு சுவாரஸ்யமா இருக்காது என்பதற்காக, விளையாட்டின் சுவாரஸ்யத்திற்காக இங்கே இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பதற்காக உபாதியில் இருக்கின்ற பேதம் உண்மையில் வந்து விடுமோ? வேஷத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட பேதம் உண்மையாக மாறிவிடுமோ? மாறாது. ஏன்னா எல்லா வேஷத்தையும் போட்டிருக்கிறது அந்த ஒருவனே என்ற காரணத்தினால் கண்டிப்பாக இந்த உனக்கு தெரியும் எனக்கு தெரியாதுங்கிற இந்த பேதம் இருக்கும். ஸ்டில் சுதாவும் நானும் ஒண்ணுதான். சுதாவுக்கு தெரிஞ்சதெல்லாம் எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சுதாவுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஆனா சுதாவும் நானும் ஒண்ணுதான் இல்ல. ஆனா இன்னொன்னுன்னா, இப்போ ஒரு விஷயம் வந்து ஒரு விஷயம் அப்படிங்கிறது சொல்லி அது எனக்கு புரியுது, அது எனக்கு தெரியுது அப்படின்னாலே அந்த அதிஷ்டானமா இருக்கிறது ரெண்டுமே சேமா இருக்கிறதுனாலதான் அது புரியுது தெரியுதேன்னு நீங்க வந்து சொல்வீங்க இல்லையா? எல்லாமே நம்மளுடைய கற்பனை தான், பிரம்மத்தின் கற்பனை தான் அப்படிங்கும் போது அந்த பிரம்மம் வந்து அதிஷ்டானமா பிரம்மமும் அந்தர்யாமியா ஈஸ்வரனும் உள்ள இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து இத்தனை நாள் எனக்கு வேதம் தெரியாதே, இப்ப எனக்கு தெரியுதே, இத்தனை நாள் சந்தேகபசஸ்தி சொன்னா வந்து எனக்கு வந்து இப்படி ஒண்ணு இருக்குன்னே எனக்கு தெரியாதே, ஆனா இப்ப எனக்கு இது புரியுதே இது தெரியுதே அப்படின்னா ஏற்கனவே இது உள்ள இருக்கிறதுனாலதான் அது புரியுதே. சோ அப்படி பார்க்கும்போது அதிஷ்டானமா எல்லாருக்குள்ளயும் இருக்கிற அந்த ஒரே பிரம்மன் தான் எனக்குள்ளயும் இருக்கு அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா எல்லாருமே ஒண்ணு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம்னா. நான் தான் இன்னொரு வடிவமா வந்து பேசிட்டு இருக்கேன். ஓகே, இங்க என்ன சொல்ல வரானா, yet another proof to என்ன சுதாவும் நானும் ஒண்ணுன்னு சொல்றதுக்கு அனதர் ப்ரூஃப் என்ன கொடுக்குறா அப்படின்னா, சுதா சொல்லி கொடுக்கறது உங்களுக்கு புரியுதுன்னு சொல்லும் போதே அப்போ சுதா கிட்ட என்ன நாலேஜ் இருக்கோ அது உங்ககிட்டயும் இருக்கு இல்லைங்க. இருக்கிறதுனால தானங்க அவ சொல்றது உங்களுக்கு புரியுது. அதே மாதிரி நீங்க ஒரு விஷயத்த சொன்ன உடனே இத்தனை நாள் எனக்கு தெரியாம போச்சு ஆமண்ணா அப்படின்னு அவ சொல்லும் போது இந்த நாலேஜ் அவளுக்குள்ள ஏற்கனவே இருக்க போய் தான் ஆமண்ணா என்று அவள் சொல்லுகிறாள் என்பதை நீங்கள் ஏன் புரிந்து கொள்ளக்கூடாது? ஸோ ஜஸ்ட் ஃபார் தி சேக் ஆஃப் ஃபன்னுக்காக நீங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி இங்கே வேஷத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அனைவருக்கும் அனைத்தும் தெரிந்தேதானே இருக்கின்றது. இது இந்த உபாதி வேதத்தில் வருகிறது. ஆனா எப்பயுமே எல்லாமே தெரிஞ்சவன் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு பேரு ஈஸ்வரன் பேரு. அவன் சர்வஞன் வேஷத்தில் இருக்கின்றதுனால் அந்த வேஷத்துக்கு எப்பயுமே எல்லாமே தெரிஞ்சிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மற்றவைகளுக்கும் எப்பயுமே எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் கூட அது மறைபொருளாகவே இருக்கும். அதை முறையாக கற்றுக்கொண்டுதான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது போன்ற ஒரு சித்தாந்தத்தை இங்கே ஏற்பாடு செய்து விட்டதால் நானும் சுதாவும் வேறு வேறாகி விடுவோமா? ஆனா சும்மா நாச்சுக்குந்தாயா எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் தெரியாதது போல ஒரு வேடிக்கை காட்டிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கோம். கத்துக் கொடுத்தாதான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு வேஷத்தை நாங்க போட்டுக்கிட்டு விளையாடிட்டு இருக்கோம். அதனால கத்து கொடுத்ததுக்கு அப்புறம் ஆமா இல்ல என்று நாங்க புரியுறது போல நாங்க வந்து வேஷத்தை போட்டு வெடிச்சுட்டு இருக்கோம். அதனால நீங்க சொல்றபடி அவளுக்கும் எனக்கும் தெரியாதது என்று இருக்கிறதுன்னு அது டோட்டலாவே இப்ப வந்து என்ன கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா, அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் எனக்கும் தெரியும், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவளுக்கும் தெரியும் தான், பட் தெரியாத மாதிரி நாங்க நடிக்கிறோம் தான் என்ற ரீதியிலே ப்ரூஃப் பண்ணும்போது இன்னும் அற்புதமாக நானும் சுதாவும் ஒன்றென்ற அந்த அற்புதம் மிக தெளிவாக விளங்குவதாகவே நான் உணர்கின்றேன். இதுல ஏதாவது டவுட் இருந்தா மட்டும் கேளுங்க. ஆனா இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து பறக்க தெரியும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியவே தெரியாது. அவர் வந்து மறந்து போயிட்டாரு. ஜாம்பவான் வந்து அவருக்கு ஞாபகம் படுத்துறாரு, உனக்கு பறக்கிற சக்தி இருக்கு அப்படின்னு. சோ ஞாபகப்படுத்தினதுக்கு அப்புறமா ஹனுமான் வந்து he discovered to fly. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வந்து ஆழமா பிரம்மத்துல அதிஷ்டானமா எல்லாருக்குள்ளயும் எல்லாமே இருந்துட்டு தான் இருக்கு. ஒவ்வொன்னையும் வந்து நம்ம சொன்னதுக்கு அப்புறமா அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாவோ நோயிங் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அதன் மூலமா வந்து நம்ம டிஸ்கவர் பண்ணி அதை நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கிறோம். என்ன சொல்ல வரானா, nothing is new to invent, everything is already there, all that we need is to just discover. நம்ம இங்கிலீஷ்ல பேசிட்டேன், கவலைப்படாதீங்க. இன்வென்ட்னா என்னடா? புதிதாக கண்டுபிடிக்கிறது. இங்க புதுசா ஒன்னும் உருவாக்குறது இல்லைங்க. அட ஏற்கனவே எல்லாமா இருக்கிற நானே தான். ஆனா எல்லாமா இருக்கிற நானே மறைஞ்சிருக்கிற மாதிரி மறைஞ்சிருந்து புதுசா கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறவங்க அப்படிங்கிறா.
சரியா? கொலம்பஸ் டிஸ்கவர்ட் அமெரிக்கான்னு என்ன? அமெரிக்கா புதுசாக உருவாக்கப்படவில்லை, இருந்த அமெரிக்காவை இவர் போய் கண்டுபிடிச்சார். அந்த மாதிரி சுதாவுக்குள்ளேயும் எல்லாம் இருக்கு, எனக்குள்ளேயும் எல்லாம் இருக்கு. ஆனா நாங்க தேடி போய் கண்டுபிடிச்சுக்கிறோம் அப்படிங்கிறது விளையாட்டு, விளையாட்டுக்காக கண்டுபிடிக்கிற மாதிரி நாங்க கண்டுபிடிச்சுக்கிறோமே தவிர இது ஜீவனுடைய ஸ்கில்ஸ் லெவல்ல இந்த மாதிரி விளையாட்டு அப்படிங்கிறது சுவாரஸ்யமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக நாங்க வச்சிருக்கோம். இப்போ ஒரு விஷயத்தை நீ கத்துக்கிற அப்படின்னாலே அப்போ உனக்குள்ள கத்துக்க முடியுதுன்னாலே யூ ஹாவ் தட். ஆனா இப்ப அதை டிஸ்கவர் பண்ணி கத்துக்கிற. அப்போ ஆஞ்சநேயன் சித்திகள் மட்டும் இல்ல, உனக்கு கூட இப்ப நீ பிராக்டிஸ் பண்ணா கூட நீ எல்லா சித்தியும் தான் வளர்த்துக்க முடியும் தான். ஆனா தானா ஆட்டோமேட்டிக்கா சர்வஞன் மாதிரி ஈஸ்வரன் மாதிரி கிடையாது. நீங்க டிஸ்கவர் பண்ணி கத்துக்கிற மாதிரி நாங்க கேம் அமைச்சிருக்கோம்ப்பா. இந்த விளையாட்டு அப்பதானே சுவாரஸ்யமாக இருக்கும். இல்லைன்னா நானும் எனக்கும் எல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு, சுதாவுக்கும் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா நாங்க 2 பேரும் டெய்லி எப்படி சத்சங்கம் பண்றது? அது ஒரு சுவாரஸ்யமான சத்சங்கமா இருக்கணும்னா நான் டிஸ்கவர் பண்ற மாதிரி டிஸ்கவர் பண்ணாதானே நல்லா இருக்கும். எல்லாமே முழுசா தெரிஞ்சு போயிடுச்சுன்னா இதான் பேச போவாரு அப்படின்னு கூட தெரிஞ்சு போயிடுச்சுன்னா லைஃபே சுரத்து இல்லாம இன்ட்ரெஸ்டிங் இல்லாம மாறி போயிடும் இல்லப்பா. அதனால so we have planned in this way as if that even though we know everything, எல்லாமே நமக்கு தெரிந்திருந்தால் கூட அதை தெரியாதது போல் வேஷம் ஏற்றுக்கொண்டு இங்கே நாடகம் அரங்கேறி கொண்டிருக்கின்றது என்ற காரணத்தினால் சுதாவும் நானும் வேறாகி விடுவோமா? So therefore by any way இங்கே நான் வேறு நீங்கள் வேறு என்று சொல்வதற்கு எதுவும் இல்லை. ஆனால் மாய தோற்றத்தில் இந்த ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது, உண்மையில் அதிஷ்டானத்தில் ஒன்றே என்ற தத்துவம் மிக ஆழமாக புரிய வேண்டும். அது மட்டும் புரிஞ்சிருச்சுன்னா லவ் ஃபீல் எப்படி ஃப்ளோ ஆகும்னு இமேஜின் பண்ணி பாருங்க. நோ மேட்டர் வாட் தி எக்ஸ்பிரஷன் இன் அவுட் சைட் பட் ஹவு தி லவ் ஃபீல் இன்சைட் என்பதை சிந்தித்து பார்த்தாலே நமக்கு எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது என்று புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். சரி, கிருஷ்ணன் அர்ஜுனன்ட்டு சொல்லுவாங்க, எனக்கும் உனக்கும் ஜென்மங்கள் பல கோடி போயிடுச்சு, எனக்குள்ள இருக்கிறது எல்லாமே உனக்குள்ள இருக்கு, ஆனா எனக்கு அது தெரியும், உனக்கு அது தெரியாது என்று சொல்லுகின்றான். இந்த ஒரு பகவத்கீதையில் இருக்கிற அந்த ஒரு சான்றை கோடிட்டு காட்ட சொல்லுகின்றால், நீங்கள் பேசுவது ஒன்றும் நீங்களாக பேசவில்லை, அது வேதத்தில் இருந்து பேசப்படுகிறது என்று அனைவருக்கும் தெரிய வேண்டும் அல்லவா என்று ஒரு ஸ்லோகத்தை கோடிட்டு காட்டுகிறார். என்ன சொல்லுவாருன்னா, கீதையில ஒரு ஸ்லோகத்துல, அர்ஜுனா உனக்கும் எனக்கும் பல ஜென்மங்கள் கடந்து விட்டன, அதை அனைத்தையும் நான் அறிவேன், ஆனால் நீ அறிய மாட்டாய் அப்படின்னு. சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் சர்வஞன், அவனுக்கு அனைத்தும் தெரியும்னு அர்த்தம். ஏன்னா அவன் வந்து ஈஸ்வரன் அப்படிங்கிறவன் அவதாரமா வர்றான், அவன் எடுத்த எல்லா அவதாரமும் அவனுக்கு தெரியும். ஆனா நம்ம வந்து டிஸ்கவரி பண்ணி தானே நம்ம கண்டுபிடிச்சிக்கணும் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்ல எல்லாம் நம்ம வந்துட்டு இருக்கோம். அதனால எல்லாத்தையும் மறந்துடுவோம். நம்ம டீப் சம்ஸ்காரங்கள் மட்டும் வேணா வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு வர்றோமாங்க. அதனாலதான் நீங்க வந்து கற்ற கல்வி 7 ஜென்மத்துக்கும் தொடர்ந்து வரும் அப்படின்னு திருவள்ளுவர் எழுதினாரு. ஸோ whenever if it is anything goes inside the subconscious mind, ரொம்ப டீப் சம்ஸ்காரத்தில் இருக்கக்கூடியதை மட்டும் அதை எடுத்துக்கிட்டு நீ நெக்ஸ்ட் ஜென்மாக்கு நீ டிராவல் பண்ணிட்டு வர்ற. ஆனா அது உங்ககிட்ட இருக்குன்றதே நீ தெரியாம தான் இருக்க. எகைன் நீ பிராக்டிஸ் பண்ணும்போது அதுவே உனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அல்லது நீ எல்லாமே தெரிஞ்சுக்கலாம், ஆனா ஃப்ரெஷ்ஷா பிராக்டிஸ் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும், சும்மா எல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது என்ற ரீதியில் தான் அது அமைந்திருக்கின்றன என்று. அதேதான் சோ அந்த வேதத்தில் கண்ணனே சொல்லி இருக்கின்றான், சர்வஞனான ஈஸ்வரனுக்குத்தான் அனைத்தும் தெரியும் தவிர ஜீவர்களான நமக்கு தெரியாது அப்படிங்கிறது. பட் தெரியல அப்படிங்கிறதுக்காக நீயும் நானும் வேற இல்லை. உனக்கு தெரிஞ்சதும் எனக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சது உனக்கு தெரியும், ஆனா தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மறைத்து வைத்துக் கொண்டு நாம் வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை உண்மை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்லோகத்துக்கு தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள 1 மணி நேரம் ஓடி போச்சு. அண்ணா நேத்து 2 வந்து புரியவே இல்ல, கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்க. 2 ஓவி கடைசி 2 ஓவி 17 தானடா விலாவரியில ஆரம்பிச்சிருக்கேன். 17 மட்டும் தானே டச் பண்ணல. 17 18 2 லிங்க் பண்ணி பேசுனீங்க, எனக்கு புரியல. எனக்கும் புரியல. 17 18 100% உங்களுக்கு டவுட் வர சான்ஸ் இல்லை, அதை தனியா பாத்தீங்க அப்படின்னா. சரியா? நான் என்ன சொன்னேன், 17ங்கிறது 18 புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிளா பாருங்க. காணப்படுபவை இருப்பதற்கு காண்பவன் என்ற உணர்வே காரணம்.
ஒரு பிம்பம் இருந்தால் மட்டுமே அதற்கு மூலமான பொருள் பிம்பம் என அழைக்கப்படுகிறது. இதுதானே புரியல. இங்கிலீஷ்ல நல்லா புரியுதுன்னு கூட சொல்லியிருந்தேன். An object is called a source only because there is a reflection. அதாவது மண் இருக்கு, மண்ணு பொம்மை இருக்கு, சரியா? இப்போ இந்த மண்ணே பொம்மையா மாறி இருக்கு. மண்ணே பொம்மையா மாறி இருக்கிறதுனால, இல்லைன்னா இப்படி வச்சுக்கோ, 2 மண் பொம்மை இருக்கு, ஒரு பொம்மை இன்னொரு பொம்மைய பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோ. இப்போ இந்த சோர்ஸ் அதிஷ்டானம் அப்படிங்கிற ஒன்னே இப்படி பலவாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த ரெண்டும் வேற வேற இல்லை. காணப்படுபவை இருப்பதற்கு காண்பவன் என்ற உணர்வே காரணம். நேற்று நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, தூங்கிட்டு இருக்கும்போது நீ இல்ல இந்த ஜீவா அப்படிங்கறது பேசிஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நான் நேற்று எப்படி சொல்லியிருந்தேன்னா, நீ தூங்கிட்டு இருக்க, இப்ப நீ விழிச்சதும் காண்பவன் என்பவன் வருகிறான். காண்பவன் அப்படிங்கிற ஒரு தாட் வருது. காண்பவன் அப்படிங்கிற தாட் வந்த செகண்ட்ல காணப்படும் பொருள் அப்படிங்கிற தாட்டும் உனக்குள்ள இருந்தே தான் வருது, சரியா? அப்ப இந்த உலக தோற்றம் உனக்கு தெரிந்தது. காணப்படுபவை இருப்பதற்கு காண்பவன் என்ற உணர்வே காரணம் அப்படின்னு சொன்னோம். இங்க 2 விஷயம் நம்ம புரிஞ்சிருக்கோம். ஈஸ்வர சிருஷ்டியின் அடிப்படையிலையும் இங்க உலகம் இருக்கு. ஆனா ஈஸ்வர சிருஷ்டியே இருந்தாலும் ஜீவன் காண்பவன் என்ற ஒருவன் இருந்தால்தான் அந்த ஈஸ்வர சிருஷ்டியை பார்க்க முடியும். நீ கண்ணு விழிச்ச உடனே நீ பாக்குற, நீ பாக்குறது உன்னுடைய சிருஷ்டி, ஜீவ சிருஷ்டி, ஈஸ்வர சிருஷ்டி ரெண்டையும் சேர்ந்தேதான் பாக்குற, சரியா? ஆனா அப்படி காணப்படுகின்ற பொருள் என்று ஒன்று ஆல்ரெடி இருக்க போய் தான் காண்பவன் என்ற ஒன்று நீ ஆல்ரெடி இதை பாக்குற அப்படிங்கிற மாதிரி. இவங்க அப்படி சொல்லல இல்லன்னா, காண்பவன் இருப்பதனால்தான் காணப்படும் பொருள்கள் தெரிகிறது அப்படின்னு தானே சொல்றாங்க. நானும் சொல்லிட்டு இருக்கேன். நீ கண்ணு முழிக்கிறதுனால தானே நீ இந்த உலகத்தையே பாக்குற. நான் கண்ணு முழிக்கிறதுனால உலகத்தை பாக்குறேன்னா, ஈஸ்வரன் ஏற்கனவே உலகத்தை படைச்சு வச்சிருக்கிறதுனாலதானே நான் கண்ணை விழிக்கும் போது அது தெரியுது. ஈஸ்வரன் ஏற்கனவே உலகத்தை படைச்சு வச்சிருக்கான் அப்படின்றது இருக்கட்டும், சரியா? இப்போ காணப்படுபவை இருப்பதற்கு காண்பவன் என்ற உணர்வே காரணம் உனக்கு, இந்த ஜீவனுக்கு. எனக்கு இப்ப இந்த சேரு, இந்த ஸ்டூலு இதெல்லாம் தெரியறதுக்கு ரீசன் நான் இருக்கிறதுனால, நீ இருக்கிறதுனாலதான் இந்த உலகம் இருக்கிறதே உனக்கு தெரியுது. இது வரைக்கும் ஓகேவா? ஓகே. அது ஏற்கனவே இருக்குது, இல்லாம போகுது, என்ன வேணா ஆயிட்டு போகட்டும். இப்போ இது எதுவுமே இல்ல அப்படின்னா நான் விழிச்சாலும் இது தெரியாது இல்ல எனக்கு. அதை விட இப்போதைக்கு நான் சொல்றதை மட்டும் கவனி. அது இருக்கா இல்லையா, உலகம் காணாம போச்சா, அதெல்லாம் விடு. ஆனா நீ காண்பவன் அப்படிங்கறத நீ விழிக்கும் போதுதான் காணப்படும் பொருள் என்ற ஒன்று தெரிகிறது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற நான். ஜீவ சிருஷ்டி அப்படின்னா நீ திருஷ்டி சிருஷ்டிவாதாவா மாறிடும். நீ கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் தான் உலகமே வரும், அதுக்கு முன்னாடி உலகமே இருக்காது. ஆமா, இப்ப நீங்க சிருஷ்டி திருஷ்டிவாதாலதான் ஏற்கனவே ஈஸ்வரன் படைச்ச உலகத்தை நீ பாக்குறேன்னு வரும். ஆனா இப்ப நீங்க சொல்றது அப்படிதானே இருக்கு. இல்ல, நான் ஒன்னும் முடிக்கல இல்ல, 2 வாதமாவே எடுத்துக்கோ. திருஷ்டி சிருஷ்டிவாதம்னா என்ன? ஜீவ சிருஷ்டி. நீ கண்ணை முடிச்சு பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் சிருஷ்டியே உருவாகும். கற்பனை வேர்ல்டு சிம்பிளா சொல்லணும்னா, சரியா? உன்னோட முழுக்க முழுக்க கற்பனை உலகம் அப்படிங்கிறது திருஷ்டி சிருஷ்டிவாதா அப்படிங்கிறதுல வரும். ஆனா இந்த நிஜ உலகம் பொதுவா நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா சிருஷ்டி திருஷ்டிவாதாலையும் சேர்ந்து வருது, ரெண்டுமே மிக்ஸ்டப்பா இருக்கும் இந்த நிஜ உலகம், சரியா? நீ பார்த்ததுக்கு அப்புறம் தான், அதாவது ஒரு பொருளை பார்த்ததுக்கு அப்புறம் நான் காண்கிறேன் அப்படின்னு நீ சொல்ற, சரியா? அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்ற. இருக்கிறதுதான் நானும் சிருஷ்டி பண்ணல, இந்த சிருஷ்டிய நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்ற. ஆனா நீ சிருஷ்டி பண்ணி பாக்குறியோ அல்லது சிருஷ்டிய பாக்குறியோ, ஆண்பவன் அப்படிங்கிறவன் இருக்கிறதுனாலதான் அந்த காணப்பட்ட பொருள் தெரியுது அப்படிங்கறது எந்த கன்ஃபியூஷன் இல்ல. அது ஜீவ சிருஷ்டியோ ஈஸ்வர சிருஷ்டியோ, திருஷ்டி சிருஷ்டிவாதமோ சிருஷ்டி திருஷ்டிவாதமோ, ரெண்டுக்குமே உலகம் தெரியறதுக்கு காண்பவன் இருக்கணும். அப்ப இவன் இருக்கிறதுனாலதான் அங்க இந்த உலகமே தெரியுது அப்படிங்கிறது எப்படி உண்மையோ, அப்படின்னா இன்டைரக்டா என்ன சொல்ல வர்றாருன்னா, நீதான் உனது இந்த உலக அனுபவத்துக்கு காரணம்னு இன்டைரக்டா சொல்ல வர்றாரு. சிதாபாஸ் தான் இந்த உலக அனுபவத்துக்கு காரணம். நீ திருஷ்டி சிருஷ்டி வழியா போனாலும் சரி, சிருஷ்டி திருஷ்டி வழியா போனாலும் சரி, அல்டிமேட்லி நீ ஒருவனே தான் இந்த உலக அனுபவங்களாக அனுபவிக்கின்றாய் அப்படின்னு அர்த்தம்.
அப்படின்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கான்சியஸுக்கும் ஒவ்வொரு ஹோல் வேர்ல்டுல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே அந்த இண்டிவிஜுவல் கான்சியஸ் தான் அனுபவிக்குது. இண்டிவிஜுவல் கான்சியஸ் இருக்கிறதுனாலதான் அனுபவிக்குது. அந்த கான்சியஸ் இல்லைன்னா அது எல்லாமே இருந்தது பிரயோஜனம் இல்லை, அல்லது இல்லைன்னா சொல்ல முடியும். ஏன்னா காண்பவன் இருக்கிறதுனாலதான், சாரி, காணப்படுபவை இருப்பதற்கு காண்பவன் என்ற உணர்வே காரணம். சரியா? இது வந்து எக்ஸாம்பிளா பாரு. சரியா? சோ அந்த மாதிரி இவரே இந்த முப்படிகளை கொண்டு வர்றாரு இப்போ. சரியா? அந்த மாதிரி பரபிரம்மங்கிற ஒரு தத்துவம் இருந்ததுனாலதான் இந்த உலகம் அப்படிங்கிறது காண்பவன், காட்சி, காணப்படும் பொருள் என்று முப்படிகளாக விரிந்தன. ஜஸ்ட் எக்ஸாம்பிளா பாருங்க அப்படின்னு சொல்றேன். அதனாலதான் சிமிலர்லின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருக்கா அப்படின்னு சொன்னேன். சுதா டிஃபரெண்டா எக்ஸ்பிளைன் பண்ண, அதுவும் கரெக்டா தான் இருந்தது. அது தனியா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா நான் என்ன சொல்றேன், லிங்க் பண்ண. இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது? நீ தான் இந்த உலக அனுபவத்துக்கு வேறு, நீ இல்லைன்னா உலக அனுபவமே இல்லை. அப்போ இந்த ஒட்டுமொத்த உலக அனுபவம் ஒன்னிலிருந்தே உதயமாகிறதுன்ற மாதிரி இருக்கா? இந்த சிருஷ்டி திருஷ்டிவாதமா அது ஈஸ்வர சிருஷ்டியா இருந்தாலும் நீ பார்க்கணும்ல, நீ பார்த்தாதான். நம்ம எந்த அளவுக்கு சொல்லியிருப்போம் அப்படின்னா, ஈஸ்வர சிருஷ்டியே ஆகட்டும், கர்மாவை ஈஸ்வரனேவே இயக்கட்டும், இப்போ உனக்கு பவர் இருக்குடா, அதை நான் எப்படி பார்க்கணுமா அப்படிதான்டா உன் கண்ணுக்கு தெரியும் சொல்லியிருக்கோமா இல்லையா? நோ மேட்டர் ஹவு ஈஸ்வரா சிருஷ்டி, இப்ப நீ எப்படி பாக்குறியோ அதுதான் தெரியும்னு சொல்லியிருக்கோமா இல்லையா? சோ 100% காண்பவனின் கையில் தான் அனுபவம் என்பதே இருக்கிறது அப்படிங்கிறது தானே உண்மை. காண்பவன் கண்ணை மூடிட்டான்னா உலகமே தெரியல இல்லை. இப்ப ஈஸ்வரன் படைச்சு என்ன செய்ய? நீ தூங்கினதுக்கு அப்புறம் இந்த உலகம் இருக்குதான், உனக்கு இருக்கா? இல்ல இல்ல. அப்ப காண்பவன் தான் இந்த உலக தோற்றத்திற்கு முக்கிய காரணமாக இருக்கின்றான் என்பது எப்படி உண்மையோ, அப்போ தனித்தனியா இல்லன்றத அழகா சொல்றாரு இந்த எக்ஸாம்பிள்ல. என்னமோ காணப்படும் பொருள் தனியா இருக்கு, காண்பவன் தனியா இருக்கான் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. இவன் காண்பவன் இருக்கிறதுனாலதான் காணப்படும் பொருள் இருக்கு. அப்போ இதுல இருந்துதான் அது வருது அப்படின்றத இன்டைரக்டா அதை ப்ரூவ் பண்ணிட்டு, எது எப்படி உன் அனுபவபூர்வமாக அதை பார்க்கின்றாயோ அப்படி பரம்பொருள் பிரம்மம் என்ற ஒன்றை அதிஷ்டானமாக வைத்துத்தான் இங்கே இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றது. மாய தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லியிருக்காரு. ஏன்னா உண்மை அப்படிங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கும். இது மாயால ஒன்னேதான் பலவா இருக்கு. அப்ப பிரம்மங்கிற ஒண்ணு இந்த முப்படிகளாக இருக்கு என்று புரிய வைப்பதற்காக அந்த 17-18 ஸ்லோகங்களே புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நேற்று எக்ஸ்பிளைன் பண்ண. இன்னும் புரியலையா? அறிவோம்னா நீங்க ப்ரொஜெக்டர் சொல்றீங்கன்னா, ப்ரொஜெக்டர்ல அந்த லைட்ல அந்த ஃபிலிம் ரோல் வந்து இருந்தாதான் அங்க வந்து திரள காட்சிகள் தெரியும். ஃபிலிம் ரோல் இருக்கும் போதுதான் அதாவது சித்தாபாசன் அது இருக்கும் போதுதான் அந்த காட்சிகள் எல்லாம் நமக்கு விரியும். அது இல்லைன்னா நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த இப்போ வந்து நம்ம விட்னஸ் அந்த சித்தாபாசன் இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம நிழல் வந்து விட்னஸ் வச்சுக்கலாம். ஆனா மூலமான பொருள் பிம்பம் வந்து பரம்பொருள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அவன் இருக்கிறதுனாலதானே இந்த விட்னஸே நமக்கு தெரியுது. அப்புறம் விட்னஸுக்கு ஒரு பார்க்கணும், மாயையில விளையாடணும் ஒரு எண்ணம் இருக்கிறதுனால அந்த மாயத்திரல விழுற பிம்பங்களை வச்சு விளையாடுறாரு. இப்ப எல்லாமே காண்பவன். பரம்பொருளையும் விட்னஸையும் பிரிக்காத, பரம்பொருள் தான் விட்னஸ். அப்படி ஆக்சுவலி எல்லாம் அந்த எல்லாமா இருக்கிறது பரம்பொருள் தான். அதுல விட்னஸ் அப்படிங்கிறது இட்ஸ் க்ளோஸ்லி கனெக்டட் டு தி பரபிரம்மா அப்படிங்கறத புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற.